என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அண்ணன் பக்கத்தில் நிற்காப்புல அண்ணனும் பேசுவார். நான் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். அதாவது இப்போது வந்து இந்த கிறிஸ்தவர்கள் வந்து இந்த குட் ஃப்ரைடே, இந்த ஈஸ்டர் இதெல்லாம் வந்து கொண்டாடி கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து வேதத்தின்படி வந்து சரியா என்றால் 100% நான் சொல்வேன் இது சரி கிடையாது. இது வந்து அவர்கள் எதற்காக பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்றால், இதெல்லாம் ஒரு வியாபார நோக்கம்தான். இந்த பண்டிகை, இந்த கிறிஸ்மஸ், இந்த நியூ இயர், இந்த ஈஸ்டர், இந்த குட் ஃப்ரைடே இதெல்லாம் வந்து உண்மையிலே அவங்க கடவுள் மேலே உள்ள அன்புலையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி யாருங்க பண்ணுறது? கடவுள் மேலே உள்ள அன்புலையும் பண்ணலை, உங்கள் மேலே உள்ள அன்புலையும் பண்ணலை. புரியுதா? உங்கள் மேலே ஒரு உண்மையான அன்பும் கிடையாது. அவர்கள் முழு நோக்கம் வந்து வியாபாரம். ஏனென்றால் இப்போ நீ என்ன இப்படி பண்டிகைன்னு ஒன்று வச்சுட்டே இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக உள்ளே வந்துடுவீங்க. கரெக்டாக உங்களுக்கு வர காணிக்கைகள் வந்துடும். இந்த பண்டிகைகள் எதுவுமே ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன்னா உங்களுக்கு சர்ச்சு மேலேயும் இந்த ஆலயத்து மேலேயும் வந்து ஒரு நோக்கமே இருக்காது. அப்புறம் நீங்கள் ஒழுங்காக வரவும் மாட்டீங்க, அப்படி பிரிந்து போயிருவீங்கன்னு உங்களை எப்படியாவது பிடிச்சி வைக்கணுங்கிறதுக்கு ஒரு தந்திரம் தான் இந்த பண்டிகைகள். இது எல்லாமே அதை கிறிஸ்தவ ஜனங்களை நீங்கள் வந்து முதலாவது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஆலயம், இந்த கட்டட ஆலயங்கிறது மேலே வந்து கடவுள் வந்து பிரியமாக இருக்கிறாரா என்றால் கண்டிப்பாக பிரியமாய் கிடையாது. அதை தான் இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறார். என்ன கூறுகிறார்? இந்த எருசலேம் ஆலயத்தை நான் அதை இடித்து போட்டுருவேன், 3ஆம் நாளாக என்னுடைய சரீரத்தை நான் எழுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த எருசலேம் ஆலயத்து மேலே கடும் கோபத்தில் தான் கடவுள் இருக்கார். அதை நான் இடித்து போட்டுருவேன்னு சொல்கிறாரு. இடித்து போட்டுருவேன்னு சொல்லிட்டு பேதுருட்ட போய் இந்த கல்லின் மேல் இந்த சபையை எழுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்றால் இந்த கட்டட ஆலயங்களை வந்து கடவுள் இயேசு கிறிஸ்து வெறுக்கிறார். நீங்கள் உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயம்னு ஐயா வேத வசனம் சொல்லுது. உங்களுக்கு புரியுதா? இந்த சரீரத்தை நீ சுத்தமாக வச்சுருக்கணும். சரீரத்தை சிகரெட் அடிக்கக்கூடாது. அண்ணன் கூட பீடி அடிப்பார். பீடி அடிக்கிறத விடணும். பீடி அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இப்படிப்பட்ட இந்த பெண் இச்சைகள் இது எல்லாமே நம்ம சரீரத்தை தான் கெடுக்குது. புரியுதா? அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயம்னு சொல்லிட்டாரு. இந்த கட்டட ஆலயங்கள்லாம் ஆலயம் கிடையாதுங்கிறத கடவுள் வந்து சிலுவையில் ரத்தம் செஞ்சு நமக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டு வைத்து விட்டார். அதான் பவுல் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தினால நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நீங்களே ஒரு ஆலயம், உங்கள் கூடயே கடவுள் வாசம் பண்ணிக்கிறார். புரியுதா? நீங்கள் இப்போ ஐயாலாம் இப்போ கோயிலுக்கு போனார்னா, சர்ச்சுக்கு போனார்னா சிகரெட் அங்கே போய் உள்ளே போய் அடிக்க மாட்டார். அப்படி தானே? சர்ச்சுக்கு உள்ளே போனால் செருப்பெல்லாம் கழட்டி போட்டு போகிறார். அப்படி தானே? ஆனால் வேதம் வந்து அப்படி சொல்லலை. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உடம்பு தான் ஆலயம்னு சொல்லுது. அப்புறம் இந்த உடம்பு ஆலயம்னா இந்த உடம்புல சிகரெட் அடிப்பீங்களா? அது எப்படி அடிக்க முடியும்? தண்ணி அடிக்க முடியாது, இச்சையாக பார்க்க முடியாது. அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த உடம்பே உங்கள் ஆலயம், அந்த உடம்பை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து வந்து எல்லாத்தையும் வந்து செலுத்தி வைத்து விட்டு சென்று விட்டார். ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்களை முதலாவது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இதுக்கு ஆதியாகமும் இதுக்கும் நம்ம மறுபடியும் ஆதியாகமத்துக்கு போனால் தான் விடை உண்டு. எல்லா வசனத்துக்கும் ஆதியாகமத்துக்கு போனால் தான் நமக்கு வந்து விடை கிடைக்கும். ஏனென்றால் ஆதியாகமத்தில் வந்து கடவுள் என்ன பண்ணுறார்? ஆதாம் ஏவாளோட உறவாடி கொண்டு இருக்கிறார். புரியுதா? எப்படி உறவாடுகிறார்? அவருக்கு ஆதாம் ஏவாளுக்குள்ளே கடவுள் இருக்கிறார். அப்படியே அதை தான் கடவுள் விரும்புகிறார். நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிற கடவுள். ஆனால் அந்த உலகம் என்ன பண்ணுது? கடவுள் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பை மறைத்துட்டு, அதான் பிசாசனுடைய எதிர்வினை. பிசாசு வந்து கடவுள் உங்கள் மேலே அன்பாக இல்லை அப்படிங்கிறத மறைச்சி விட்டுட்டு இப்படி ஒரு கட்டட ஆலயம் அப்படின்னு வச்சுட்டு உங்களை திசை திருப்புறது தான் பிசாசனுடைய வேலை. அதைத்தான் இவர்கள் வந்து தெளிவாக பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆனால் கடவுள் வந்து ஆதாம் ஏவாளோட உறவாடி கொண்டு இருந்தார் அவங்களோட. அப்படின்னா ஆலயம் தேவையா? தேவையே இல்லை. புரியுதா? அதுக்கப்புறம் பாவ வீழ்ச்சிக்குள்ளே உலகம் போயிட்டு வீழ்ச்சிக்குள்ளே போனதான மனுஷனுடைய பொல்லாப்பு அதிகமாகிட்டு மனுஷனுக்கும் கடவுளுக்கும் தேடுறதே இல்லை. அதனால தான் மனுஷன் மேலோட கோபத்தில் தான் பழைய ஏற்பாடுலையும் கடவுள் வந்து இந்த இஸ்ரேல் ஆலயத்தை கெட்ட சொல்கிறாரு. அவர் அதுக்காண்டி இஸ்ரேல் ஆலயத்தை கெட்ட சொன்ன உடனே அவர் ஆலயத்தின் மேலே வாஞ்சியாக இருக்காருங்கிறது கிடையாது. ஆதியிலிருந்தே கடவுள் வந்து உங்கள் சரீரம் தான் ஆலயம் தான் வைத்திருந்தார். இவங்களுடைய பொல்லாப்புத்தனமும் இவங்களுடைய மோசமான செய்கையும் இவங்களுடைய மோசமான பாவ காரியங்களும் விக்கிரக காரியங்களும் வந்ததுன்னு கடவுளுடைய கோபாக்கனை தான் நீங்கள் ஒரு ஆலயத்தை கெட்டுங்கன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் இது பண்ணுறாரு. இப்போ அதைத்தான் வந்து வேற்று மதத்தாரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. வேற்று மதத்தாரும் ஹிந்துஸில் எதுக்கு கோயிலில் வைக்காங்க? அதுவும் இதுலேருந்து வந்தது தான். அதனால் இதில் மேலே வந்து ஆதியிலேருந்து கடவுளுக்கு வந்து விருப்பம் கிடையாது. இந்த கட்டட ஆலயத்தின் மேலே விருப்பம் கிடையாது. கட்டட ஆலயத்துக்குள்ளே மட்டும்தான் கடவுள் இருப்பார்னு சொல்கிறது வந்து கடவுள் வந்து அதாவது கடவுளுடைய விருப்பமே கிடையாது. அது எதற்கு கடவுள் பழைய ஏற்பாட்டில் கொண்டு வந்தாருன்னா, ஜனங்களோட மோசமான செய்கைகளும் மோசமான கடவுளுக்கு விரோதமான காரியங்களும் இருந்ததுனால தான் அது கடவுள் கொண்டு வந்தாருக்காக கடவுளுடைய ஓன் விருப்பத்தினால அவர் கொண்டு வரலை. புரியுதா? அதைத்தான் வந்து ஏன்னா ஆதியாகமத்தில் கடவுள் வந்து ஆதாமும் ஏவாளோடும் அப்படி உறவாடி கொண்டே இருந்தார். அதைத்தான் கடவுள் நம்மகிட்ட விரும்புகிறார். அப்படி தானே ஐயா? ஏனென்றால் நம்ம யார்கிட்ட இருந்து ஐயா வந்தோம்? நம்ம வந்தது கடவுள்கிட்ட இருந்து தான் வந்தோம். இப்போ எனக்கும் எங்கள் அப்பா உண்டு, எங்கள் அம்மா இருந்தாங்க. எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு பெரிய ஆள் மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ அவங்க இல்லை. புரியுதா? அப்படின்னா அவங்க வந்து ஒன்றுமே இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போ உங்களுக்கும் அப்படி ஆகிப்போச்சு.
புரியுதா? இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சின்ன வயசில் வளர்ந்துருக்கும் போது உங்கள் அண்ணன்லாம் கூட இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கும் அண்ணனுக்கும் ஒரு இது இல்லாமல் போயிருக்கும். இந்த யாருமே உறவுகள் வந்து பிரிஞ்சு போயிட்டு இப்போ யாருமே கூட ஆ இல்லை, ஆ தனியாக ஆ இருக்கோம். தனியாக இருக்கேன். புரியுதா? அப்படின்னா நம்ம யார்கிட்ட இருந்து வந்திருக்கோம்? உங்கள் அம்மா அப்பாட்ட இருந்தா நீங்கள் வந்தீங்க. நான் எங்கள் அம்மா அப்பாட்ட இருந்து வந்தேனா? இல்லை. ஆண்ட எல்லாருமே கடவுள்கிட்ட இருந்து தான் கடவுள்கிட்ட இருந்து தான் கிறிஸ்தவர்களே நம்ம வந்தோம். இந்த பைக் வந்திருக்குன்னா கடவுள்கிட்ட வந்திருக்கு. இந்த பின்னாடி இருக்கிற மரம் வந்துச்சுன்னா எல்லாமே அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்டது. வேற்று ஒவ்வொரு மதத்தை வச்சுக்கிட்டு பிரிவினையை உண்டு பண்ணிட்டான். ஒரு இனத்தை வச்சுக்கிட்டு பிரிவினையை உண்டு பண்ணிட்டான். அப்பாவி விசுவாசிகள் ஆகிய உங்களை வஞ்சிக்கிறதுக்கு. ஆமாம். விசுவாசிகளே, அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்படின்னா இந்த ஈஸ்டர், இந்த குட் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ்ன்னு ஒவ்வொரு பண்டிகையை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா உங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள். அதை விசுவாசிகளை நீங்கள் வந்து முதலாவது புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன் வஞ்சிக்கிறார்கள் என்றால், அதுக்கு இப்போ அந்த நம்ம ஐயா அவர் சொல்லுவார். ஏன்னா நம்ம ஐயா இருக்காருன்னா இவர் வந்து கருவாடு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் இந்த வெயிலில் நின்று அப்படியே கருவாடை ஃபுல்லாக இழுத்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிலுக்குள்ளே நின்று காலையிலேருந்து இந்த நாத்தம் பிடிச்ச கருவாடை போய் லாரியில் அள்ளணும். அள்ளி இங்கே கொண்டு வந்து போடணும். இதில் வெயிலில் நின்று வேகாத வெயிலில் நின்று உடம்பு ஃபுல்லாக உடம்பும் நாத்தம். இதில் இவருக்கு என்ன சம்பளம் கிடைக்குன்னு நினைக்கிங்க? ஒரு சம்பளம் கிடைக்காது. மிஞ்சி போனால் ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா கிடைக்கும். 10,000 ரூபாய்க்கு ஒரு என்ன வேலைலாம் செய்யணுங்கிறது இப்போ இவர் சொல்லுவார். நம்ம அண்ணன் மட்டும் சொல்லலை, இப்போ நானும் சரி எல்லாரும் சரி, இல்லை விவசாயம் பண்ணுறவங்கனாலும் சரி, மாடு மேய்க்கிறவங்களும் சரி, ஆடு மேய்க்கிறவங்களும் சரி, எல்லாம் வெயிலில் நின்று கஷ்டப்படுறாங்க. இவங்க எல்லாம் அந்த உழைப்பிலே இருந்து கஷ்டப்படுறதுனால தான் நம்ம வந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால் இவங்க அந்த கட்டட ஆலயத்தை வந்து பண்ணி இது பண்ணுறதுக்கு ஒரு மெயின் காரணமே வேலை செய்யாமல் நல்லா சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்து சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழி. அதுக்கு தான் அவங்க வந்து மதத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு தான் அவங்க இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் வேத வசனம்னு சொல்லிட்டு அவர்கள் ஆதாய தொழில் என்று இதை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அப்படி எடுத்தவங்கள கடவுள் வந்து சும்மா விட மாட்டார். வேத வசனம் நமக்கு தெளிவாக எச்சரிக்கின்றது. புரியுதா? அதனால் இதை கேட்குற ஒவ்வொரு ஊழியக்காரனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மனம் திரும்பி விடு. ஏனென்றால் கடவுள் அவர் ரத்தத்தை சிந்தி இந்த வேதத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. சிலுவையில் ஆணி அடித்து அப்படிப்பட்ட வேதத்தை எடுத்து ஒருத்தன் சம்பாதிக்கணும்னு நினச்சானா அவனை கடவுள் சும்மா விடுவாரா? அது எப்படி விடுவார்? இப்போ இருக்கும்போது நல்லா தெரியும், போக போக கஷ்டப்படுவார். ஆமாம், விடமாட்டார். ஏன்னா இப்போ நான் ஒரு தொழில் பண்ணுறேன், இந்த ஐயா ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்காரு. இவர் தொழில் ஏதாவது ஏமாற்றி ஏதாவது கலப்படம் பண்ணி விற்றா கூட அது தப்பு தான். அதுவும் மோசமான தப்பு. அவன் கூட தப்பிச்சிருவான். அப்படி தானே ஐயா? ஆமாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால சம்பாதித்து வைத்திருக்க அந்த வேதத்தை வச்சு நீ இது ஆதாய தொழில்னு பண்ணுறவன கடவுள் 100% இன்றைக்கி கிறிஸ்துவின் நாமத்தினால, கடவுளுடைய நாமத்தினால சொல்கிறேன், கடவுள் சும்மா விட மாட்டார். கடவுளுடைய கோபாக்கினிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒவ்வொருத்தரும் நீங்கள் மனம் திரும்பி விடுங்க. அப்படி தானே ஐயா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இப்போ பொதுவாக எல்லாருமே இப்போ கஷ்டப்படுறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். வெயிலுக்காக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, அவங்க வேலையை வெயிலாக இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும், மழையாக இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும். பொதுவாக எனக்குன்னு இல்லை, ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, விவசாயிங்க எல்லாருமே இப்போ இந்த வயலில் வேலை செஞ்சு நடுவு நட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் வெயிலில் நின்று குனிஞ்சு விழுந்து முதுகு எரிச்சலோட தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கடைசி வரைக்கும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ என்னையை பார்த்துக்குங்க, நான் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் காலையில் வந்தேன்னா சாயந்தரம் தான் வீட்டுக்கு போவேன். அது வரைக்கும் இந்த வெயிலில் தான் கிடக்கணும். கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறோம். ஆனால் அதனால் வருமானமோ பெரிய ஆதாயமோ எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நம்ம அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு வருமானம் இருக்குது. ஆனால் அந்த தொழிலை வந்து ஏமாற்றி பண்ணக்கூடாது. அப்படிதானே ஐயா? ஆமாம். இப்போ பாருங்கள், எண்ணெயில் நிறைய பேர் வந்து கலப்படம் பண்ணுறாங்க. நமக்கே தெரிஞ்சு அது எவ்வளோ ஆபத்தானது. எண்ணெயில் கலப்படம், அது வந்து ஒருத்தர் சாப்பிடக்கூடிய பொருள். அந்த சாப்பிடக்கூடிய பொருளை இப்போ நீங்களே உங்கள் ஒரு சுத்தமான இருதயம் இருந்தால் நீங்கள் பண்ணுவீங்களா? எப்படி பண்ணுவாங்க? இப்போ கோழி சாப்பிட்றது, மிருகம் சாப்பிட்றது கூட ரெண்டாவது. மனுஷன் சாப்பிட்றதுல போய் ஒருத்தன் கலப்படம் பண்ணுறது எவ்வளோ மோசமானதாக இருக்கும். பெரிய பாவம். அதுவே ஒரு பெரிய பாவம். அப்படிதானே? ஆமாம். சாப்பிட்ற ஆகாரத்திலேயே கலப்படம் பண்ணால் அதுதான் இருக்கிறதுலே பெரிய பாவம். அதையும் செஞ்சு தான் சம்பாதிக்காங்க. இப்படி சம்பாரிச்சு தான் அவங்க வசதியாகிட்டே போயிட்டுருக்காங்க. இல்லை, அது எவ்வளவு மோசமானதோ அதை விட கடவுள் பேரை சொல்லி சம்பாதிக்க எவ்வளோ மோசமானதா சொல்லுங்கள். கடவுளுங்கிறது நம்ம எல்லாரும் வணங்குறதுக்காக உள்ளது. அது பேரை வச்சு வருமானங்கிற தேற்றுறது வந்து பெரிய பாவம். அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது என்றைக்குமே. எப்பயுமே பார்க்கும்போது அவங்க நல்லா இது நமக்கு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில் காட்டுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்கு இவ்வளோ இன்றைக்கி வருமானம் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் போதனையே நடக்கும். அப்படி இருக்கும்போது அது கடவுள் எப்படி ஏற்றுப்பார்? நம்மளா மனசு இறங்கி நம்மளா வேண்டிக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும், நம்மளது செய்வாங்க. இன்னொருத்தங்க அவங்க ஆதாயத்துக்காக சொல்கிறத கேட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தால்
அது அவங்களுக்கு தான் ஆதாயமே தவிர நமக்கு இல்ல. நமக்கு ஆண்டவர் வந்து அவர் தானே வேண்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு தானே செய்வாரு. நமக்கு எப்படி செய்வாரு? ம். நமக்கு நல்லா இருக்கணும்னா, ம். நம்மள சுத்தமா வச்சுக்கிட்டு, நம்ம மனசார ம். ஆண்டவர வேண்டிக்கங்க. வேற யாரையும் நம்பி அந்த கோயிலுக்கு போறேன், இந்த கோயிலுக்கு போறேன், கோயில் உள்ள போனா தான் நமக்கு செய்வாரு. ம். அப்படிங்கிறது எல்லாமே ம். சும்மா வெறும் பேச்சு தான். ஆ. நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். ம். மனச சுத்தமா வச்சுக்கங்க. ஆ. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாமே செய்வாரு. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ம். ரொம்ப நன்றி ஐயா. ஐயாவுக்கு வேலை இருக்கான். ஐயா நீங்க வேலைய ம்ஹ்ம். பாருங்க. நான் பேசுவோம். இப்போ ஐயா சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஐயா நல்லா அழகா தெளிவா சொல்லிட்டாரு. அவருக்கு கடவுளை இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியாது. ஆனாலும் அவர் தெளிவா சொல்லிட்டாரு. ஆலயத்துக்குள்ள போனா தான் கடவுள் வருவாருங்கிறது கிடையாது. கடவுள் நம்ம உள்ளத்திலே இருக்காரு. எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்காருங்கிறது அவருக்கே தெரியுது. ஏன் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு தெரியல என்று எனக்கு புரியவில்லை. என்றால் வேத வசனம் வந்து ஒரு வசனம் கூறுகிறது. என்ன கூறுகிறது என்றால், சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள்னு வசனம் கூறுது. புரியுதா? அந்த ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு இவங்க வந்து சபை கூடி வரணும், சபை கூடி வரணும். அங்க வந்து சபை கூடி வருதல தான் இருக்கே தவிர, ஆலயத்துக்கு போ என்று எங்கேயுமே கிடையாது. புதிய ஏற்பாடுல எந்த ஒரு வசனத்திலயும் நீ ஆலயத்துக்கு போன்னு வேத வசனமே கிடையாது. சபை கூடி வருதல்னா, ஒரு 2, 3 பேர் இப்படி இந்த மரத்துக்கடியில கூடுறதும் ஒரு சபை கூடி வர்றது தான். இப்போ ஃபோன் மூலமா, இப்போ Zoom மீட்டிங் மூலமா ஒரு 4 பேர் கூடுறோமா, அதுவும் ஒரு சபை கூடி வர்றது தான். அப்படிப்பட்ட சபை கூடி வர்றத மட்டும் தான் வேதம் வந்து அங்கீகரிக்கிறது. கும்பிட போகிற இடம் வந்து அ அ சபை கிடையாது. கும்பிடுகிறவர்கள் ஒன்றாய் கூடுகின்ற இடம் தான் வந்து சபை. அந்த சபைய தான் வேதம் ஆதரிக்கின்றத தவிர, மத்த எந்த கட்டட ஆலயத்தையும் வேதம் வந்து ஆதரிக்கவில்லை, அங்கீகரிக்கவில்லை. விசுவாசிகளே! அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால், இது நமக்கு எந்த விதமே கட்டளை கிடையாது. ஏனென்றால், பழைய ஏற்பாட்டில தான் வந்து ஓய்வு நாளை ஆசரின்னு இருக்காரு. இயேசு கிறிஸ்து வந்து என்ன கூறினார்? இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல போய் தான் நிறைய பேருக்கு சுகம் குடுத்தார். அதத்தான் யூதர்கள் கேட்காங்க. "நீ ஓய்வு நாள்லயே நீ சுகம் குடுத்து விட்டீர்" அப்படின்னு. உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "எல்லாருக்கும் எல்லாமே ஓய்வு நாள் தான்" சொல்லி அவரு முடிச்சுட்டாரு. அப்பன்னா, அந்த ஓய்வு நாள் கட்டளைகளையும் அவர் வந்து நிராகரிச்சுட்டாரு. எல்லா நாளுமே நமக்கு ஓய்வு நாள் தான். எல்லா நாளுமே நம்ம கடவுளோட இருக்கணும். எல்லா நாளுமே இயேசு கிறிஸ்துவோட இருக்கணும். அவர் நமக்குள்ளோட வாசம் பண்ணுகிறார். அதத்தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அந்த யூதர்கள் மத்தியில வந்து தெளிவாக போதித்துவிட்டு சென்று விட்டார். அதில நமக்கு எந்த கட்டளையும் கிடையாது. சபை கூடி வருதுன்னா, இதுதான் ஒண்ணு தான் சபை கூடி வருதல். அடுத்ததாக என்ன கூறுகிறார் என்றால், எப்பொழுதும் ஜெபம் பண்ணு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாதே விழித்திருந்து ஜெபம் பண்ணு தான் சொல்றாரே தவிர, எப்பொழுதும் சபைக்கு போ, எப்பொழுதும் ஆலயத்துக்கு போன்னு வேதம் வந்து எங்கேயுமே நமக்கு போதிக்கவில்லை. எப்பொழுதும் அவரோடு நம்ம ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். அதத்தான் புதிய ஏற்பாடு கிருபையின் பிரமாணம் நமக்கு போதிக்கின்றது விசுவாசிகளே. உங்களுக்கும் கடவுளுக்கும் மாத்திரம் தான் அந்த ரிலேஷன். அவர் தான் பிரதான ஆசாரியர். நீங்கள் எல்லாருமே ஆசாரியர்கள். நமக்கும் கடவுளுக்கும் மத்தியஸ்தர் இல்லை என்று புதிய ஏற்பாடு தெளிவாக போதிக்கின்றது. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில வந்து மரித்தார். இவர்கள் ஒரு மத்தியஸ்தர் மாரி நடுவுல இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒரே ஒரு காரணம் தான். எதுக்குன்னா, உங்கட்ட இருந்து பணத்தை கறக்க வேண்டும் என்பதற்காக தான். ஆதலால் இப்படிப்பட்ட பண்டிகைகள், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, இப்படி ஓய்வு நாள் 7வது நாள் ஆனோனே சர்ச்சுக்கு போறது, இதெல்லாம் வந்து புதிய ஏற்பாடு அன்னைக்கு அங்கீகரிக்கவே இல்ல. நீங்க 7வது நாள் தான தான் சர்ச்சுக்கு போணும் அப்படின்னு நீங்க நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னு நீங்க முற்பட்டீங்கன்னா, நீங்க 24x7 நாளும் வந்து நீங்க வந்து சர்ச்சுக்குள்ள தான் உட்காந்துருக்கணும். அப்படி நீங்க உட்கார்ந்தா தான் நீங்க நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். ஆதலால் நீங்கள் வந்து 24x7 ஏன்னா புதிய ஏற்பாடு என்று சொல்லி என்ன சொல்கிறது என்றால் 24x7 நீங்க எப்பொழுதும் அவரோடு ஐக்கியமா இருக்கணும்னு தான் புதிய ஏற்பாடு சொல்லுது. அப்படி நீங்க நியாயப்பிரமாணத்தை முற்படணும்னு நினைத்தீங்கன்னா, நீங்க 24x7 சர்ச்சுக்குள்ள போய் உட்காந்துருக்கணும். ஆனா அத வேதம் ஆதரிக்கல. அப்ப 24 எப்பொழுதும் நீங்க கடவுளோட ஐக்கியமா இருக்கணும்னா 24x7 கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த ஜெபமும், அந்த ஐக்கியமும் உங்களோடு அவரோடு கூட இந்த ரிலேஷனும் 24x7 வந்து இருக்கணும் என்பதுதான் கடவுள் விரும்புகிறார். எப்படி ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் கடவுள் அதை வைத்திருந்தாரோ, அதை இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிமித்தம் நமக்கு திரும்பவும் பெற்றுக் கொடுத்துவிட்டு சென்று விட்டார். ஆனால் இந்த தந்திர கூட்டங்கள் அதை மறைத்துவிட்டு மீண்டும் பழைய ஏற்பாடு ஆராதனை ஆகிய சடங்காச்சாரத்தை மறுபடியும் வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது இந்த கட்டட ஆலயத்தை பண்ணுகிறவர் அவ்வளோ பேரும் பழைய ஏற்பாடு ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாடாகிய நியாயப்பிரமாணத்தை எடுத்து போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதவாசனம் கூறுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு தான் சிலுவையில் மரித்து விட்டார். அப்படியே நீங்கள் கிருபையின் பிரமாணம் வரும்போது நீங்கள் எப்பொழுதும் அவரோடு ஐக்கியப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். 24x7 எப்படி ஆதாம் ஏவாளுக்கும் கடவுளுக்கும் பாவ வீழ்ச்சிக்கு முன்பதாக ஐக்கியமாக கடவுள் வைத்திருந்தாரோ, அதே போல மறுபடியும் நமக்கு வைத்துவிட்டு சென்று விட்டார். ஆனால் பிசாசானவன் மறுபடியும் அந்த தந்திரத்தை வைத்து கடவுளுக்கும் நமக்கும் உள்ள இந்த இன்டர்லிங்கிங்கை தடை செய்து விட்டான். பிசாசனுடைய வேலையே வந்து அதுதான். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள தொடர்பை அற்று போக பண்ண வேண்டும். அதைத்தான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துவதற்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதைத்தான் வேதம் நமக்கு எச்சரித்து கொண்டு இருக்கிறது. ஏன் நம்மளோட கடவுளோட கம்யூனிகேட் பண்ண முடியவில்லை என்றால் பிசாசன் வந்து இந்த இன்டர்ஃபியரன்ஸை பண்ணி கொண்டு இருக்கிறான். புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் நம்ம இன்னும் நிறைய சத்தியத்தை அறிய முடியாமல் போகிறது. இன்னும் நிறைய சத்தியங்கள் நமக்கு தெரியாமல் ஏன் போகிறது என்றால் பிசாசானவன் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த கம்யூனிகேஷனை வந்து தடை பண்ணி கொண்டு இருக்கிறான். அதை உடைத்து நாம் செல்லும்போது தான் நம் சத்தியம் நமக்குள் வரும்போது தான் நம்
பெரிய காரியங்களை பார்ப்போம், நம்ம பெரிய விடுதலை அடைவோம். அது கிறிஸ்தவர்களே, நீங்கள் வந்து முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் கடவுள் வந்து கிறிஸ்துவாய் நீங்கள் இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டு விட்டார். எப்பொழுதும் அவர் உங்களோடு இருந்து கொண்டே இருக்கார், உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார், உங்களோடு உறவாடி கொண்டே இருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு நீங்கள் தயவு கூர்ந்து இந்த பழைய ஏற்பாடு சடங்காச்சாரியாக இவர்கள் ஏமாற்றி வைத்து கொண்டிருக்கிற இந்த வஞ்சகர்களிடமும் இந்த ஓநாய்களிலிருந்தும் நீங்கள் வந்து தப்பித்து கொள்ளுங்கள். தப்பித்து கொண்டு கிறிஸ்துவனிடத்தில் சென்று கிறிஸ்துவோடு இன்டர்லிங்க் ஆகி பண்ணி நீங்கள் எல்லாரும் ஊழியக்காரர்கள், நீங்கள் எல்லாரும் ஆசாரியர்கள் என்று தான் வேதவசனம் கூறுகிறது. அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரும் எல்லாருமே நீங்கள் வந்து ஆசாரியர்களாக மாறுங்கள். அப்படி என்றால் நீங்கள் கேட்பீர்களே, அப்படின்னா இவர்கள் எதுக்கு கட்டிடம் கட்டினார்கள் என்று. கட்டிடம் கட்ட கடவுளாக சொன்னார். எதற்காக இவர்கள் கட்டிடம் கட்டுகிறார்கள் என்றால் பணம் சம்பாதிப்பதற்காக. கட்டிடம் இல்லாமல் ஒரு மரத்துக்கல்ல வச்சுட்டு இப்போ எல்லாம் பண்ணிட்டு போயிட்டேன்னா பணம் சம்பாதிக்க முடியாது அல்லவா? கட்டிடம் கட்டணும், 1 கோடி கட்டணும், 2 கோடி கட்டணும். கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி ஒருத்தர் சென்னையில் கட்டியிருக்காரு, அந்த ஆக்கா சர்ச்சுக்காரர். கடவுளை கட்ட சொன்னார். இதை குறித்து நீங்கள் பெருமைப்படக்கூடாதுன்னு வேறு அவர் சொல்கிறாரு. எதுக்கு அவங்க கட்டிடம் கட்டுறாங்கன்னா, கட்டடம்லாம் கட்டி இப்படி இப்படின்னு பெரிய செலவு பண்ணால் தான் அதுலேருந்து பாதி கமிஷன் எடுக்க முடியும், பாதி பணம் சம்பாதிக்க முடியும். இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சுட்டேன்னா ஈஸ்டர், குட் ஃப்ரைடே இப்படி எல்லா பண்டிகைகளும் ஒரு முறைமைகள் 7வது நாள் வேணும், ஞாயிற்றுக்கிழமை வேணும் சர்ச்சுக்கு போடிடணும், அப்படி கூட்டிடணும், நாங்கள் தான் உங்களுடைய கடவுள், நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மேற்பார்வையை காமித்து விட்டால்தான் அவர்கள் பணம் சம்பாதிக்க முடியும். அதற்காக தான் அவர்கள் பண்ணுகிறார்களே தவிர உங்களுக்கு விசுவாசிகளாகிய உங்களுக்கு மத்தியஸ்தர் யாரும் கிடையாது, மத்தியஸ்தர் யாரும் தேவையில்லை என்பது வேதம் தெள்ளனும் திட்டமும் தெளிவுமாக புதிய ஏற்பாடு நமக்கு எச்சரிக்கின்றது. பழைய ஏற்பாடோட போதனையே தான் இவர்கள் போதிக் கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாடில் தான் ஒரு ஆசாரியர் நமக்கு தேவை. புதிய ஏற்பாடில் நமக்கு ஒரே பிரதான ஆசிரியர் இயேசு கிறிஸ்து தான். அதனால தான் வேதவசனம் சொல்லுது எப்பொழுதும் ஜெபம் பண்ணுன்னு சொல்லுது. புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட கட்டட ஆலயங்களுக்குள்ளே நீங்கள் யாரும் சிக்கியிருந்தால் தயவு கூர்ந்து ஒவ்வொருத்தரும் வெளியே வந்துவிட்டு கிறிஸ்துவோடு நீங்கள் ஐக்கியமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை கடவுள் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதிப்பார். எல்லா சம்பூர்ண ஆசீர்வாதங்களும் நீங்கள் உங்கள் மூலமாக அற்புதங்களும் அதிசயங்களும் விடுதலைகளும் உண்டாகும். நன்றி.